வெரி குட். இதான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு. உனக்கு பிடிச்சிருந்த செய்யன்னு சொல்லி சொல்லி என்ன சென்டிமெண்டா பிளாக்மெயில் பண்ணி உங்க காரியத்தை சாதிச்சுக்கிறீங்கல்ல. நான் உன்னை சென்டிமெண்டா பிளாக்மெயிலாம் பண்ணல. உனக்கு பிடிக்காத விஷயத்த என்னைக்குமே நீ செய்யவே கூடாது. அது எனக்காகவே இருந்தாலும் சரி. அதனாலதான் உனக்கு பிடிச்சிருந்தா வான்னு கூப்பிட்டேன். சரி, கிளம்புவோமா? சரி, இரு இரு இரு, பதட்டப்படாத, நானே போட்டு விடுறேன். என்ன பண்றீங்க? என்னாச்சு? நான் சீட் பெல்ட் தானே போட்டு விட்டேன். நீங்க சீட் பெல்ட் மட்டும் போட நினைக்கல, வேற என்ன பண்ண பாத்தீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வேண்டா கௌதம், நம்ம லிமிட்டை தாண்டி பழகிறது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்ல. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? என்னோட சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் படிப்பு விஷயம் தெரிஞ்சாலே என் பெரிய அண்ணன் என்ன கொன்னு போட்டுரும். சும்மா பயந்துகிட்டே இருக்காத. அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. மனசுக்கு பிடிச்சவன ஒரு பொண்ணு காதலிக்கிறது தப்பா? இல்ல கௌதம், என் குடும்ப சூழ்நிலைக்கு நான் காதலிக்கிறது தப்புதான். ஆனா அதுக்காக எப்பயும் இதே நினைப்பாலாம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது கௌதம். என் குடும்பத்தோட கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே முக்கியம். அத நம்ம காதலுக்காக நாசமாக்க என்னால முடியாது கௌதம். முதல்ல நான் படிச்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் என் அண்ணன், அண்ணி, அப்பா, பாட்டி இவங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட ஆசை. இனிமே நீங்க இந்த மாதிரி பண்ணா நான் உங்க கார்லயே ஏற மாட்டேன் சொல்லிட்டேன். கூல் கூல், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், போதுமா? என் விரல் நுனி கூட உன் மேல படாது. இப்பவாச்சும் கொஞ்சம் சிரிக்கலாம்ல? நீ சிரிக்கலன்னா நான் கார் எடுக்க மாட்டேன். எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? போலாமா? ம் ம். என்ன கௌதம், என் சிஸ்டர் இன் லா ரோஹிணி என்ன சொல்றா? என்னவ உயிருக்கு உயிரா காதலிக்கிறாளாம், பாவம். அவன் கார்ல ஓடி வந்து ஏறினதை பார்த்துட்டு தான் இருந்தேன். பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் பத்தாது. சீக்கிரமாவே இந்த காதல் விளையாட்ட நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்போ உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்றவள நீதான் உயிர்னு சொல்லணும். இனிமே அவளால
நீ இல்லாம வாழவே முடியாதுங்கிற முடிவை அவ எடுக்கணும். அந்த அளவுக்கு அவளோட புத்திய, மனச, நினப்ப நீ மயக்கி மொத்தமா அவளை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நானும் அதுக்கு தான் எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவளுக்கு அவ அண்ணன் மேலயும் அண்ணி மேலயும் மரியாதையும் பயமும் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவ என்கிட்ட எப்பவும் ஜாக்கிரதையா பழகுறா. இல்ல கௌதம், ரோஹிணி அவ வீட்டை மறக்கணும், அவ குடும்பத்தை மறக்கணும், பிரபுவையும் ஆதிரையையும் அவ மறக்கணும். அப்பதான் அவ நீ என்ன சொன்னாலும் கேப்பா. அப்படி அவ கேட்டாதான் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். பிரபுவையும் ஆதிரையையும் அந்த குடும்பத்தையும் அழிச்சு ஒழிக்கிறதுக்கு நானும் உன்ன மாதிரி எவ்வளவோ பிளான் போட்டு பார்த்துட்டேன். எதுவுமே வேலைக்காகல. நான் கடைசியா நம்பி இருக்கிற ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு நீதான். உன் மூலமா ரோஹிணிய வச்சு நான் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு புயலையே உருவாக்க போறேன். அந்த புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்ல ஆதிரை, பிரபுன்னு யாருக்குமே நிம்மதி, சந்தோஷமே இருக்காது. நான் ஆசைப்படுறதும் இதுக்கு தான்க்கா. இதுக்காக நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் அதை தயங்காம பண்ணுவேன்க்கா. வெரி குட் கௌதம். நான் சொல்ற வரைக்கும் டெய்லி விடாம நீ அவளை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிக்கா. அக்கா, நாளைக்கு சண்டே. ரோகிணிக்கு காலேஜ் கிடையாது. அவளை நான் எப்படி பாக்குறது? ரோஹிணிய பாக்குறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் உங்க 2 பேரையும் இன்னொரு 3வது ஆள் பார்க்கணும். இன்னொரு ஆளா? ஆமா கௌதம், நீ ரோஹிணிய மீட் பண்றத அவங்களும் பார்க்கணும். யாருக்கா? சொல்றேன் கௌதம். ஆதர, என்ன ஆதர? என்ன? இருங்க சொல்றேன். வாங்க வாங்க, கம் ஆன். ஏய், உட்காருங்க உட்காருங்க. என்ன ஆதர? என்ன ஆச்சு உனக்கு? சொல்றேன். முதல்ல உங்க கண்ணை மூடுங்க. எதுக்கு கண்ணை மூடணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்ட போறேன், அதுக்கு தான் கண்ணை மூடுங்க. என்ன ஆதர? முக்கியமான விஷயம் காட்ட போறேன்னு சொல்ற, அப்புறம் கண்ணை மூடுன்னு சொல்ற. கண்ணை மூடனா நீ காட்ட போற முக்கியமான விஷயத்தை எப்படி பார்க்க முடியும்? என்னங்க, கண்ணை திறந்து பார்க்க சொன்னா மட்டும் கண்ணை திறந்தா போதும், சரியா? இப்ப கண்ணை மூடுங்க. ஓ, அப்படியா? சரி, மூடுறேன். பார்க்க கூடாது. இல்ல 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 இல்ல, பார்க்கல. கண்ணு மூடிட்டீங்களா? கண்ணை மூடிதான் இருக்கேன். ஷோர். கை புடிங்க. என்ன ஆதர இது? ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு. போட்டோ தான், ஆனா என்ன போட்டோன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, நம்ம கல்யாண போட்டோ எதுவும் கொண்டு வந்திருக்கியா? இல்ல, இது வேற போட்டோ. இது பாத்தீங்கன்னா நீங்க பயங்கர சந்தோஷப்படுவீங்க. அப்படின்னா நான் அந்த போட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். நடுவுல எதுக்கு இந்த கண்ணாமூச்சி காம்படிஷன்லாம்? கண்ணை திறந்து பார்க்கட்டுமா? நீங்களா கண்ணை திறப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனா சொதப்பலா இருக்கே. சரி, கண்ணை திறந்து பாருங்க. சரி. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும்